உங்களுக்கு கணக்குன்னு சொன்னால் தான் இலங்கையின் பொருளாதாரம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் சமைக்க வலிக்கிட்ட நேரம் 12 மணிக்கு தான் சமைப்போம்னு முடிவெடுத்து சரி ஏதாச்சும் கிடைக்க வேண்டி போகிறோம். பழமையாக கோழி தானே சாப்பிட்றோம். யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே நாங்கள் உள்ளுரையிடம் டவுனு முண்டைக்கு வரிச்சோடி போய் தான் இருக்கும். மற்ற நேரங்களில் எல்லாம் இதெல்லாம் பயங்கரமான பரபரப்பாக இருக்கும். குடிமக்கள் இது அம்மா இங்கே வேறுங்க மக்களே. இப்போ தான் நான் என்ன க்ரௌடாக இருக்குன்னு பார்த்துனான்னு. ஆனால் இவ்வளோ பேரும் பெட்ரோலுக்கு லைனில் நிற்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலையம், இதான் போலீஸ் நிலையம். இதுக்கு பக்கத்தில் என்னடா பெரிய மண்டபம், இந்தியாக்களில் பார்க்குற மாதிரி, இந்தியாவில் இருக்கிற மாதிரி பெரிய மண்டபம். இதான் போன முறை பாலதீவில் சாப்பிட்டு நாங்கள் இந்தியாவில் பார்க்கணும். இந்த மாதிரி யாரும் பாலதீவு போகிறீங்கன்னா சொல்லுங்கள், கட்டாயம் நேரம் கிடைச்சா நாங்கள் போய்க்கொண்டு கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. வீடியோவில் நீங்கள் வர போகிறீங்க. இவர் நான் நம்பி தான் வந்துடுறேன். 1 மணி மட்டும் திறந்துருக்கு, 2 நம்பி தான் வந்துடுறார். இந்த முள்ளும் எடுத்துருக்கிறோம். என்னது கண்டா ஜெரின் கனகாலமாக சொல்லி கொண்டு தான் அந்த வீட்டை நிற்கேன்னு சொல்லி தான் சூப் கொண்டு அடிப்போம், சூப் கொண்டு அடிப்போம். அந்த மாட்டு கால் வேண்டி சூப் போடணும், சூப் போடணும் வேண்டு 23 வருஷமாக செய்கிறார். இவர்கிட்ட என்னென்னு சொல்கிறார், இவர்கிட்ட வேண்டினாலும் திருப்தியாக இருக்கு வேண்டு கணக்கு பேர் கூலி நம்பிக்கை தரமாக தான் இருக்குமே. என்ன அன்றைக்கு ஒரு நாள் காய்ச்சினாங்க. சரி, உங்களை தேவையண்டா வீட்டில் கொடுத்து நீங்கள் அரைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன ஞாபகம் இருக்கா? இல்லை, ஞாபகம் இல்லை. ஆனால் என்ன உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு. உடம்பெல்லாம் குறைஞ்சி தான் வந்துட்டு. என்ன விடிய காலமே தொடங்கினீங்களா? இல்லை விடிய காலமே தொடங்கினீங்களா? உங்களோட போத்தில் சும்மா தண்ணி தான். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் ஒரு பெம்பளை ஒன்று தேவைதான். முசுப்பாத்தி ஒன்று அடித்தா தான் பெம்பளை தெரியலாம். இறைச்சி மற்றது மரக்கறி தூள் வெண்ணெய் 3000 ரூபாய் முடிஞ்சிருக்கு. அந்த எலும்பு இருக்குது தானே, அதுக்கெல்லாம் அந்த போன் மேரோ இருக்கும். அதை தட்டினா சும்மா வேறு லெவலாக இருக்குது. இல்லை எலும்புகளை பாருங்கள் மக்களை எப்படி இருக்குது. இவ்வளோ எலும்புக்களையும் இந்த இதுக்குள்ளே இருக்குது பொருள் சும்மா வேறு லெவலாக இருக்குது. இப்போ எலும்பை பெரும்பாடு எடுக்கிறீங்களா? இதெல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்கள் ஒரு நாளைக்கு? ஓப்பா என்ன வைக்க அது என்னடா இப்படி பிடிச்சி இது எங்கே கொட்டுதுன்னு பார்ப்பீங்க. இதுக்குள்ளேயும் தான் பொருள் கொட்டுது. இதுதான் அந்த போன் மரம்னு சொல்லப்படுற இது. சுடுது. வணக்கம் எல்லாருக்கும். வெங்கிடா கனகாலத்துக்கு பிறகு பைக்கில் போகிறாங்க நினைப்பீங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாள். உங்களுக்கு என்ன விடுமுறை நாள்? பழமே நீங்கள் விடுமுறை எடுத்தாலும் திருவீங்கள்னு கேட்பீங்கள். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக மாற்றணும். ஞாயிற்றுக்கிழமை அந்த அண்ணன் ஒரு வெட்டு வெட்டினார். இப்போ என்ன சம்பவம்னா கரண்டை நிப்பாட்டி போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நாங்கள் கொக்குவில்ல நிற்கிறோம். சரியோ, கொக்குவில்லேருந்து டவுனுக்கு போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா பழமையாக கூடுதலாக பெருசாக வீட்டில் சமைக்கிறது இல்லை, போகிற இடங்களில் கடையில் தான் சாப்பிட்றாங்க. அப்போ இன்றைக்கு பட்ஜெட்லெஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன தவிர இல்லை இவனை தவிர இன்றைக்கு வச்சு வேண்டி சமைச்சு சாப்பிட போகிறோம். சரியா? மற்றது என்ன சம்பவம் பண்ணால் ஏன் நாங்கள் பைக்கில் போகிறோம்னா இப்போ வாகனங்கள் ஒன்றுலேயும் பெட்ரோல் இல்லை. நேற்று நாங்கள் பார்க்கல, ஆனால் வீடியோக்கள் பொடியங்கள் சொன்ன வண்டியில் செட்டில் எல்லா இடத்துலையும் கியூ நிற்கிறான். ஏன்னா பெட்ரோல் முடிஞ்சுதாமன்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு வராது. ஆனால் இருந்தாலுமே சண்டை தொடங்கிட்டான். அவங்கள முண்டாம்புலங்க தொடங்க போதாம். அப்போ அதுக்காண்டி சண்டைக்கான இதுகள் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. மற்றது விமான தடை யூஏ எல்லாம் ஈரான் எல்லாம் மேலால் விமானம் பறக்க இல்லாத அறிவிச்சாச்சு. எல்லாம் கொண்டு போட தொடங்கிட்டாங்கன்னு இங்கால முட்பாதுகாப்புக்கு செய்கிற விஷயங்களால் முட்பாதுகாப்புக்கு செயற்கை தட்டுப்பாடு உருவாயிருக்கு. அதனால் பெட்ரோல் இல்லை. இந்த வைக்கு எப்போ இடையில நிற்கிறேன்னு தெரியல. நின்றா ஆனால் ஈலே தான் நினைக்குதுரா. சரி, இப்போ அப்படியே போவோம். பாருங்க, இன்றைக்கு ரோட்டுகளே கூடுதலாக வரிச்சோடி போய் தான் இருக்கும். பின்னேற நேரங்கள் என்னென்னு சொல்கிறது, இப்போ மதியம் பின்னேறம்
அதோட நாங்கள் சமைக்க வலிக்கிட்ட நேரத்தை சொல்லல. அதான் 10-10:30 முடிஞ்சிடும். நாங்கள் சமைக்க வலிக்கிட்ட நேரம் 12 மணிக்கு தான் சமைப்போம் பண்ணி முடிவெடுத்து சரி ரஜ்ஜி அது கிடைக்க வேண்டி போகிறோம். பழமையாக கோழி தானே சாப்பிட்றோம். இப்போ ரஜ்ஜி வேண்டி சமைப்போம் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போகிற வீதி எந்த வீதி என்று யாருக்கு தெரிய வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ கேகேஎஸ் வீதியூடாக போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் அந்த மல்டி ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு தேவையான விலங்குகளுக்கு தேவையான எல்லாம் வந்து வேண்டலாம். நாங்கள் நினச்சோம் சரி வெயில் இருக்குது நீங்கள் எங்கே போவான்ன்றது சரி அதுக்காக சமைப்போம் வாய்க்கு காரசாரமாக சாப்பிடுவோம் வந்து போய் கொண்டிருக்கிறோம். மற்றது என்ன சம்பவம் பண்ணால் வந்து கடையில் போய் நாங்கள் ஒரு கறி கொண்டு வேண்டுற வேண்டாம் ஒரு இத்தினூண்டு கறியை வச்சுட்டு 1000 ரூபா சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு அரை கிலோ வேண்டி காய்ச்சினா கூட ஒரு 3 பேர் சாப்பிடலாம். அதுதான் நட்டமாக இருக்குது. அதனால் இன்றைக்கு ஒருக்கா கொஞ்சம் அது ரெண்டுக்கும் ஒன்று தான். இப்போ நான் கடையில் போய் சாப்பிட்றதும் சமைக்கிறதும் கிட்டத்தட்ட சமைக்கிறது கூட முடியும். ஆனால் அதில் நாங்கள் கூட ப்ரோட்டீன்ஸ் எடுப்போம். இப்போ கடையில் போய் சாப்பிடக்கு சோத்தை போட்டு கூட கார்போஹைட்ரேட் தந்துடுவாங்க. கூடுதலாக இலங்கையில் எல்லாருமே அந்த குண்டா சுகர் வந்து இருக்கிறதுக்கு காரணம் இலங்கைன்ற உணவு பழக்கம் என்று சொல்லலாம். அது தெரியும். சோறை குறைவாக வச்சு வெஜ்ஜை கூட வச்சு சாப்பிடுவோம். நீ என்ன சாப்பிடலாம், நான் சொல்கிறேன். யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே நாங்கள் உள்ளுரையிடம் டவுனு மண்டைக்கு வரிச்சோடி பேசான் இருக்கும். மற்ற நேரங்களில் எல்லாம் இதெல்லாம் பயங்கரமான பரபரப்பாக இருக்கும். இப்படியே நாங்கள் எங்கே போக மாட்டா சின்ன கடை என்று எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குருநகர் மீன் சந்தையை தான் வந்து சின்ன கடை என்று சொல்லிக்கணும். பிறகு ஒரு பெரிய கடை இங்கே இருக்குண்டு தெரியல. அது சொல்லி பழகிட்டு பள்ளிக்கூட நேரங்கள் எல்லாம் சொல்லிவிடும். இதில் மரமெல்லாம் போட்டுறாங்க பாருங்க. இப்படி லீவு நாளுகளாக தான் கரண்ட்டு நிப்பாட்டி விட்டுறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மரம் பட்டுறக்காண்டி தான் கரண்ட் இல்லை. பெரிய வேலைப்பாடம் செய்கிறாங்க. இங்கே பாருங்க கம்பியெல்லாம் கலட்டி அப்போ இன்றைக்கு கரண்ட் வேறு ஆறாடே. எங்களுக்கு தான் சார்ஜ் இருக்கே ராசாத்தியில் போடுவோம் நாங்கள். இன்றைக்கு கொஞ்சம் பாறுகளில் சண்டை நிற்கும். நாளை கடை திறக்கப்பட மாட்டோம். ஏன் குடிகாரர் பாவம் தயவு செய்து அடிக்கடி பூட்டாங்க. குடிமக்கள் இது அம்மா இங்கே வேறுங்க மக்களே. இப்போ தான் நான் என்ன க்ரௌடாக இருக்கேன்னு பார்த்து நான். ஆனால் இவ்வளோ பேரும் வந்து பெட்ரோலுக்கு லைனில் நிற்கிறோம். நாங்களும் இப்போ பெட்ரோல் முடிஞ்சால் இந்த லைனாக தான் நிற்க வேண்டியிருக்கு. செயற்கை தட்டுப்பாடை ஏற்படுத்தாத மக்களே, நாங்கள் எல்லோரும் பாவம் மக்களே. இது பெட்ரோல் கையில் போய் இருக்க செயற்கை தட்டுப்பாடு இப்படி வந்தால் அவசரத்துக்கு போகிறவன் பெட்ரோல் அடிக்கணும்னு நினச்சா பாவம். அதுதான் எவ்வளவு பெரிய லைன் என்றது. கூடுதலாக ஒரு பயத்திலே தான் நீங்கள் செய்வீங்க. என்ன வந்து நாங்கள் கடந்து வந்த காலங்களுக்கு அப்படி பிரச்சனைகள் மூட்டாங்கள் எல்லாம் முடிஞ்சால் என்ன நடக்கும், அதால் என்ன விளைவுகள் வருமானு தெரிஞ்சு அதுக்கு முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்வீங்க. ஆனால் கணக்கு செய்யாதீங்க. செய்தால் இன்னுமே செயற்கை தட்டுப்பாடு வந்துடும். உங்களுக்கு தேவை எதுவோ தேவையானதை மட்டும் அடியுங்க. ரெண்டாவது அது மிச்சாக்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். ஸ்டாக் பண்ணி வைக்கணுமென்ட்டு இப்போதைக்கு இதாகாதீங்க. அந்தளவு பெரிய சிச்சுவேஷன் வராது. நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலையம், இதுதான் போலீஸ் நிலையம். இதுக்கு பக்கத்தில் என்னடா பெரிய மண்டபம் இந்தியாக்களில் பார்க்குற மாதிரி, இந்தியாவில் இருக்கிற மாதிரி பெரிய மண்டபம். இதுதான் யாழ்ப்பாண மாநகர சபைன்ற பில்டிங் வரப்போகுது. கனகாலமாக கட்டி கொண்டு இருந்தவங்க இப்போ பெயிண்ட் அடிச்சிருந்தோம். இதெல்லாம் வந்து யாழ்ப்பாண நீதிமன்றம் இருக்குது. எப்படியோ போனால் நீங்கள் சின்ன கடைக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குருநகர் மீன் சந்தை நடந்தலவன். தள்ளுங்கய்யா தள்ளுங்க. என்ன சம்பவம்டா, சந்தையில் முதல் வச்சு இருக்காண்டு வாங்கணும். சந்தை மூடிட்டாண்டு வாங்கணும். சந்தை மூடாட்டி ரால் கறியடா. அதே
இந்த கறியெல்லாம் அந்த இஞ்சால வேல் வச்சு தரணும் வேறு லெவலாக இருக்குது காரசாரமாக. போன முறை பாலதீவில் சாப்பிட்டு நாங்கள் இஞ்சால பக்கம். இந்த மாதிரி யாரும் பாலதீவு போகிறீங்கன்னா சொல்லுங்கள், கட்டாயம் நேரம் கிடைச்சா நாங்கள் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கச்சதீவு முடிஞ்சது, அடுத்தது பாலதீவு தான். இதுதான் அந்த சின்ன கடை. இந்த ஒழுங்கு கிலோமீட்டர் இதுக்கெலாம் ரச்சி கடை எப்படி இருக்கும். இந்த கடை திறந்துருக்கு இப்போ என்ன இஞ்சால வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரச்சியில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இங்கே கோழி ரச்சி கடை நீங்கள் விடிய வந்தீங்கன்னா இன்னுமே க்ரௌடாக இருக்குது. இப்போ நாங்கள் லேட்டாக தான் வந்து. அண்ணா என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? இருக்கா பொருள் இருக்கா? நல்ல மஸ்கட் துண்டா போகணுங்க. எவ்வளோத்துக்கு தர போகிறீங்க? எவ்வளோ துண்டை போகணும்? இவர் தான் குமார் அண்ணா. இவர்கிட்ட நம்பி வேண்டலாம். எவ்வளோ நீங்கள் 2000 போட்டுவோம். ஒரு நாள் தானே சாப்பிடுவோம். கால் இருக்கா, முள் இருக்கா? சூப்பர் சூப்பர். ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வீடியோவில் நீங்கள் வர போகிறீங்க. இவர் நான் நம்பி தான் வந்துடுறேன். 1 மணி மட்டும் திறந்துருக்கு, 2 நம்பி தான் வந்துடுறேன். வேறு முள்ளில் இருந்தால் போட்டுவோங்க லைட்டா. இஞ்சால் இந்த முள்ளும் வந்து எடுத்துருக்கிறோம். என்னது கண்டா ஜெரின் கனகாலமாக சொல்லி கொண்டு தான் அந்த வீட்டை நிற்கேன்னு சொல்லி தான் ஒரு சூப் கொண்டு அடிப்போம், சூப் கொண்டு அடிப்போம். அந்த மாட்டு கால் வேண்டி சூப் போடணும் வேண்டு. சரி இன்றைக்கு கேட்டு பார்த்தோம், காலும் கிடச்சிது. இந்த இவரான பழைய வாஸ் ஐயா காலை காட்டுங்க இருக்கா அப்பா. இந்த காலில் தான் இன்றைக்கு சூப்பு. சின்ன சின்ன அடிச்சு தரோம் நம்ம. எவ்வளோ காலமா நீங்கள் இந்த தொழில் செய்கிறீங்க? 23 வருஷமா செய்கிறார். இவர்கிட்ட என்னென்னு சொல்கிறார், இவர்கிட்ட வேண்டினாலும் திருப்தியாக இருக்க வேண்டிய கணக்கு பேர் கூலி நம்பிக்கை. நன்றி குமார். இவ்வளோ வந்து எலும்பு வேண்டியிருக்கோம். இன்றைக்கு சூப் வச்சு குடிச்சிட்டு என்ன வேறு இருக்குன்னு சொல்கிறோம். சரியா? ஓகே பாய். நான் நிச்சயம் 1 மணி மட்டும் கூடுதலாக சனி ஞாயிறுகள் திறந்திருப்பினோம். நம்பி வரலாம். தூள்கள் இதழ் வேண்டணும் இல்லாடா. சரி இதுக்கு பக்கத்துலேயே என்னென்னு சொல்கிறது, இந்த ரச்சி வேண்டாம் இவே இந்த தூள் போட்டு காய்ச்சி பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். வளமையாக வீட்டை கொடுத்து தூள் எடுக்கணும்னா அப்படி இல்லாட்டி ஜெரின் வீட்டை இருந்து தூள் வரும். எல்லா தூளும் வந்து முடிஞ்சுது. இது வேண்டிட்டு போவோம். இதுலேயே வந்து ரச்சி தூள் கொஞ்சம் வேண்டிட்டு அந்த இதில் பிரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்றைக்கு இதில் வேண்டுறோம் வந்துருக்கோம். ரச்சி சரக்கு தூள் என்னடா பார்க்குறேன் காய் ஒன்று சொல்லி விடுறா. அது இதில் வந்தால் எல்லாம் நீங்கள் திருச்சி வண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பேப்பரில் போட வேண்டாம். இது அரிசியெல்லாம் விற்கிறீங்களா நீங்கள்? தூள் இந்த மில் தான். மில்லோட சேர்த்து வேல் இந்த உற்பத்திகளை வந்து மில்லிலே செய்யணும். தரமாக தான் இருக்குமே என்ன. அன்றைக்கு ஒரு நாள் காய்ச்சினாங்க. சரி உங்களுக்கு தேவையான வீட்டில் கொடுத்து நீங்கள் அரைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் பக்கத்தில் மில்லு மாரி இருக்கு. எத்தனை 50 கிலோ ஒன்றா தருவீங்களா? எத்தனை கிலோ ஒன்றாலும் தருவேன். சரி. இந்த மில்லுக்கு வரைக்கும் நல்ல ஒரு வாசம் ஒன்று அடிக்கும், தூள் வாசம். அந்த வாசம் வந்து அடிக்குது. அப்படியே இதுலேயே தூளை வேண்டிட்டு இஞ்சால வந்து இது வேண்டலாம், மரக்கறிகளை வேண்டிட்டு நேரடியாக வீட்டை போக. சரி கிடக்கு வாரம் போகிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்சால பக்கத்துலேயே வந்து மரக்கறிகளை இதிலேயே வேண்டிட்டு போக மாட்டேன். ஏன் லீட்ஸ் திட்ட போகிறீங்களா? இஞ்சால அண்ணா வாழைக்குள்ள பிஸ்னஸ் கனகாலமாக செய்கிறாங்க. என்ன ஞாபகம் இருக்கா? இல்லை ஞாபகம் இல்லை. ஆனால் என்ன உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு. உடம்பெல்லாம் குறைஞ்சி தான் வந்துட்டு உடம்பு குறைஞ்சி வேலையாக வேணும். இங்கே ஒரு நாளில் வந்து வாழைப்பழ வியாபாரம் செய்கிறார். வாழைப்பழங்கள் தேவையாண்டா வரலாம். எங்கள் ஆக்கள் வந்து இருக்கிறார்.
இந்த வீடியோ வந்து நான் எடுக்கல, அண்ணன் இந்த விரைவு எடுக்கிறது, விரைவு விடாமல் எடுக்கிறது பிடிக்கி வேண்டி எடுக்கிறார். ஐயா அப்படி கேட்டா, ஐயா ஐயா அப்படி இருக்கீங்க? ஒரு வணக்கம் சொல்லிவிடுங்க. வணக்கம் சொல்லிவிடுங்க. வணக்கம். என்ன விடிய காலமே தொடங்கிட்டீங்களா? இல்லை இல்லை, விடிய காலமே தொடங்கிட்டீங்களா? உங்களோட போத்தில் சும்மா தண்ணி தான். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் ஒரு பெம்பளை ஒன்று தான் முசுப்பாத்தி ஒன்று அடித்தா தானே பெம்பளை தெரியலாம். இல்லை இல்லை இருங்க, நீங்கள் இருங்க. ஐயோ கஷ்டப்படவே தேவையில்லை. நாங்கள் இனித்தான் ஒரு சமையல் ஒன்று போடுவோம்ண்டு. இங்கே வேறுங்க சூப் இதை பார்த்தோன்னே சூப்புன்னு சொல்லிட்டீங்க. சூப் ஒன்று அடித்தா மணி யாருக்கு வேணே? சரி இன்றைக்கு கொண்டு அடிச்சுட்டு அடிப்போம் வேணே. சேல் பண்ணுறது. சரி சரி ஓகே பாய். கண்டிப்பா சரி வாரம் போகிறோங்க. இதை காசை கொடுத்தது இது சரி. நீங்கள் கதைங்க, நான் எடுக்கிறேன். இது பிள்ளையாரத்தோட வாழம் இதான் உங்களுக்கு கொண்ட தருது. இது இல்லைதாடா வாழைக்குள்ள எல்லாம் கொண்ட தருது. எடுங்கன்ட்ட. சரி தெரியுது பிள்ளையாரத்தோட தெரியுது, வடிவம் தெரியுது. இரவுக்கு போட்டு விடுவோம். ஒன்றும் கவலைப்படாங்க நீங்கள். நாங்கள் பொருள் எல்லாம் வேண்டிட்டோம். உங்களுக்கு கணக்கையும் சொன்னால் தான் இலங்கையின் பொருளாதாரம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இறைச்சி மற்றது மரக்கறி தூள் வெண்ணெய் வந்து 3000 ரூபாய் வந்து முடிஞ்சிருக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு. இது மட்டும் இனி அங்கே வீட்டை அரிசி எல்லாத்துகள் கிடக்கு, அதுகள் போட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி தனியாக ஏதாவது சமையல் இப்படி செய்யக்கு தான் யோசனை வரும். என்னன்றா வீட்டில் இருக்கிறார்கள் சமாளிக்கணும். நாங்கள் சும்மா சொல்கிறது வீட்டில் சமைச்சா குறைய வருமெண்டு. ஆனால் வீட்டிலையும் சமைக்க போனாலும் கூடத்தான் வரும். ஆனால் கணக்கை இது செய்யலாம், இப்போ கணக்கை சாப்பிட்லாம். இப்போ மத்தியானம் சமைச்சா இரவுக்கு சேர்த்து இருக்கும். என்ன இல்லை மத்தியானம் நல்ல பசின்னா கட்டி விட்டுறோம், இரவுக்கு இருக்கா, இரவுக்கு பட்டுக்கா. அரிசியை போடுறதான் விருப்பம். நாங்கள் வளமே அப்படியே அரிசி போட்டுறோம். அரிசி போட்டு எங்களை நேசமணி இருப்பாங்க, நேசமணிக்கு வைக்கணும். அப்போ ஒரு 2 சுண்டு அரிசி விடிய வளமையாக போயிடுவோம். அப்போ இன்றைக்கு எங்கே வெளியே தான் சாப்பிடுவோம்னு நினச்சி கொஞ்சத்தை போட்டாச்சு. இப்போ திருப்பி போய் போடணும். சரி அதுக்கு அப்பயோ தொடர்ந்து பார்த்தீங்கண்டா சமைக்கிற நமக்கு அம்மாள் டுமால் எண்ணித்தான் இருக்கு. வாங்க கரண்ட்டும் இல்லை, அடுப்பும் வேலை செய்யாது. ஆகும். சரி காலத்தில் குதிச்சாச்சு. கத்தி சத்தம் கேட்குதானே? என்ன சம்பவம்டா சரி நாங்கள்லாம் எல்லாத்தையும் வெட்டி காலவி. ஆனால் டப்பு பண்ணி வெட்டிடலாம், ஒன்றும் கொஞ்சம் வழி இல்லை. கூடுதலாக அந்த இருந்து வெட்டுறது தான் கஷ்டம். கட்டிங் போர்டு இருந்தா கட்டிங் போர்டில் கை விளையாடும். சில பேர் வந்து அடிக்கடி வெட்டிட்டு கத்தி ஊரிலேண்டுவீங்க. இப்படி கத்தி இந்த பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் இப்படி தீட்டினீங்கடா. கத்தி கூறா மொட்டை கத்தியை தீட்டி பயன்படுத்தினா தான் இதான் இப்படி மஸ்கெட் மாதிரி வரும் பாருங்கள். மஸ்கெட் இறைச்சி. இப்போ நாங்கள்லாம் சாப்பிட்றபடியாக சின்ன ஆகலம் குறுணியாக வெட்ட தேவையில்லை, ஒரு அளவாக வெட்டினா சரி. ஆறுடா குலைச்சது அழகி. எங்கட வீட்டை ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, அது ரகசியமாக வச்சுக்கிறோம். அதான் குலைக்குது வேறுங்க அந்த பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளையை காட்டையில் ஏண்டா அந்த பொம்பளை பிள்ளை எங்களோட நிற்காது, கனகாலத்துக்கு எங்களோட நிற்காது. ஒரு ஆளுண்ட வீட்டை போயிடும், கொஞ்ச நாளைக்கு எங்கட வீட்டை நிற்கிற. அப்போ அவள் தான் குலைக்கிறான். பொம்பளை பிள்ளையிலே ஏண்டா எங்கட அந்த பொம்பளை பிள்ளை செய்கிற கரைச்சல் இருக்கே அடியே அந்த பொம்பளை பிள்ளைய சில நான் உங்களை காட்டுவேன் போகிறேங்க இந்த சமையல் முடிகிறக்குள்ள. சரி இந்த முடிஞ்சுது. அவளாம் தான் 2000 ரூபாய்க்கு ரஜ்ஜி பண்ணினாங்க. 2000 ரூபாய் ரஜ்ஜி 2 நிமிஷத்தில் வெட்டி முடிஞ்சிடும். ஏண்டா அவ்வளவு கொஞ்சம் 1 கிலோவும் பெறாது. 1 கிலோ தனி ரச்சி வந்து 2400 ரூபாய் 600 ரூபா வருது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் அம்பில்லை ஏனன்ட்டு ஒரு சொல்லுங்கள். அவ்வளோதான் அப்படியே காய்ச்சி கொண்டு இருக்கேன். இந்த துண்டை வெட்டினா சரி. இதே ரச்சியை வீட்டில் யாரும் புதாக கடை கொடுத்தா இறைச்சி இவ்வளோ வெட்டணும்
இப்படியோ ஸ்லைஸ் அடிச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு சின்ன தொண்டா வெட்டிட்டு அப்படியோ வெட்டினீங்கள்டா வந்து சரி ஈஸி. சமைக்கிறது கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ணினா தான் கஷ்டம். அப்படி இல்லாட்டி இஷ்டமாக நீங்கள் நினச்சி செய்தீங்கன்னா அது இஷ்டம். இஷ்டமாக நினச்சி செய்தால் இஷ்டம் தானே. கதையண்டா ஐயோ மக்களே இப்பதான் ஞாபகம் வருது. ஏன்டா அப்படி செய்றீங்கடா? அது வீடியோ எடுத்து போடுறீங்கடா. சரி மக்களே, என்ன சம்பவம் பண்ணா வந்து நான் விரதம் பிடிக்கல. சரி அவ்வளோதான் வட்டி முடிஞ்சது. வேற என்ன வெட்டி தரணும் உங்களுக்கு? சீஃப் குக் வந்து வர்றான், நான் கோழையா. அவ்வளோதான். அப்படியே என்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டிட்டு அப்படியே போட்டு பிரட்டி எடுத்துட்டா சரி. என்னடா ஆனால் என்னென்னா இந்த ரஜ்ஜியில் கொழுப்பு இல்லாமல் தான் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கொழுப்பு இருந்திருந்தா எப்படியும் பேரும் இதிலே அந்த கொழுப்பு வரும். இப்போ இந்த கோழியிலே கொழுப்பு வருது. என்னடா கோழி ரஜ்ஜி எண்ணெய் விட நாங்கள் சமைச்சாலும் நல்ல கொழுப்பாக. ஓ அதில் ஃபுல்லாக கொழுப்பு வந்து அது. ஆனால் சீ ஃபுட் தான் கூட போட்டாங்க. சீ ஃபுட்லேயும் கொழுப்பு இருக்குது. நீங்கள் சீ ஃபுட்டில் ஆனால் நல்ல கொழுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது சரியோ வச்சுட்டு சில கட்டை கொழுப்புன்னா கட்டி ஆயிரும். அது கட்டி ஆயிரம் அந்த ஜெல்லி மாதிரி தொதல் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு சூப்பாக வைப்போம். சரி, முதலாவதாக அவர் சூப் வேலையை தொடங்கிட்டார். பானையை பார்த்தீங்களா? நான் யோசித்தேன், நான் இந்தளா பெரிய இது வைக்கிறதுக்கு எங்கேண்டு. இது ஒரு நபர் எங்களுக்கு உபயம் செய்தது. இது ஒரு நபர் எங்களுக்கு உபயம் செய்தது. அது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து சந்தோஷப்படுங்க. என்ன நாங்கள் உயிரோட வச்சு பாவிக்கிறோம். சமைக்க கொண்டதினும் விட்டுட்டு போயிடும். அப்புறம் என்ன நாங்கள் திருப்ப கொடுக்குறதா? என்னடா ரெண்டாவது ரஜ்ஜியை வந்து கணக்கை கழுவக்கூடாது. நீங்கள் கணக்கை கழுவினீங்கன்னு டேஸ்ட் போயிடும். லைட்டாக ஒருக்கா அப்படியே பிரட்டி எடுத்து கழுவினீங்கள்டா அந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஹைலைட். ஞாயிற்றுக்கிழமை இப்படி செய்றீங்களேடா. சரி, நான் ரஜ்ஜியை பாருங்கள் எப்படி. இதுதான் ரஜ்ஜி. எவ்வளோ சுவத்த ரஜ்ஜியாக இருக்குது பாருங்க. இது ரஜ்ஜி. மற்றது இது கூழுக்காண்டி எலும்பெல்லாம் போட்டு சூப் மறந்துட்டு கூழ்ன கதை கதைச்சபடியாக இதாகிட்டு. இதில் பெரிய அந்த எலும்புகள் இருக்குது தானே, அதுக்கெல்லாம் அந்த போன் மேரோ இருக்கும். அதை தட்டினா சும்மா வேறு லெவலாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நீ வெங்காயம் பச்சை மிளகாய் உடைச்சிட்டு இது சரி தேவையான பொருட்கள் எல்லாம் வெட்டியாச்சு. அதோட பார்த்திங்கன்னா இது அவிஞ்சு வந்தது. இது அவிஞ்சு விரைக்க நாங்கள் இதில் தேவையான இது எல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி அப்படியே போட்டுருக்கீங்கன்னா சரி. இல்லை எலும்புகளை பாருங்கள் மக்களை எப்படி இருக்குது. இவ்வளோ எலும்புக்களையும் இந்த இதுக்குள்ளே இருக்குது பொருள். ஒவ்வொரு லெவலாக இருக்குது. மற்றது இங்கே மண் சட்டியில் ரஜ்ஜியம் அவிய விட்டுருக்கிறோம். இப்போ முடிவுக்கு வந்துச்சு எங்களோட இந்த சூப். கரையும் வந்து இந்தியாவில் வச்சுனாங்க. அதை வந்து தயாராகிட்டு மற்ற சூப்புக்கும் வித்தியாசமாக தேங்காய் பால் விட்டவன். ஆனால் நல்லா தான் இருக்கு. கரையை பாருங்க, ஹீட்டுக்கு இப்படி இருக்குது. கொஞ்சம் பிரட்டாவில் அந்த மாதிரி. சரி, இப்போ நாங்கள் சுட 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 சூப் குடிக்க போகிறோம். இந்த சூப்புக்கு மெயின் என்னென்னா வந்து இந்த கால் இருக்குது தானே, இந்த காலுக்குள்ளே இருக்கிற அந்த போன் மேலே தான் மெயின். மற்றதுக்குள்ள கேரட் லீட்ஸ், தக்காளி, அது இதெல்லாமே வந்து போட்டிருக்கு.
எலும்பை பெரும்பா எடுக்கிறீங்களா? இதெல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்கள் ஒரு நாளைக்கு? ஓப்பா என்ன வைக்கடி இதான் செய்த சூப். கிட்டத்தட்ட எத்தனை மணிடா சமையல் முடிகிற நேரத்தை பாவங்க? டேய் 2 மணி ஆயிட்டா? அதான் நான் நினச்சேன் அரை மத்தியாலம்னு சொல்ல கொண்டு வந்தா. ஆனால் 2 மத்தியாலம் எங்களுக்கு எடுத்துருக்கு சமைச்சு முடிகிறாக்கு. ஏண்டா இங்கே இதெல்லாம் நல்லா அவியணும். இங்கே பாருங்க, இதுதான் அந்த சூப், மான் கொம்பு சூப். இதுக்குள்ள ஒன்று இருக்கு சரியா, இதுதான் ஸ்பெஷல். அதுக்காண்டி உங்களுக்கு தனியாக பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறோம். கூடுதலாக இந்த சூப்கள் மட்டக்களப்பு அங்காள பக்கங்களில் ஃபேமஸாக இருக்கும். இது எப்படி பிளேட் எப்படி? அது என்னடா இப்படி பிடிச்சி இது எங்கே ஹொட்டுதான்னு பார்ப்பீங்க. இதுக்குள்ளேயும் தான் பொருள் ஹொட்டுது. இதான் அந்த போன் மரம்னு சொல்லப்படுற இது. இது சுடுது, கடன் சூடு சுடுது. அப்படி எடுத்தவன்டா இந்த இப்படி வேறு லெவலாக இந்த எலும்புக்கு அங்காள எல்லாம் லைட்டாக திக்காக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களோட அந்த மூட்டு அதுக்கெல்லாம் நல்லா, அந்த ஜாயிண்ட்டுகளுக்கெல்லாம் நல்லா. கறி போனா செய்கிற வேலை பேக் சோத்துக்குள்ளே அப்படியே சூப்பாக விட்டுட்டு கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. எங்களுக்கு இருந்து தான் கிடைக்கும். அப்படியா நான் இன்றைக்கு தான் செய்கிறதுக்கு நேரம் கிடைச்சேன். சாப்பிட்றது அப்படியே சூப் இதே காலம் சாப்பாடு என்ன இதெல்லாம் பறந்து போகும். சூப் என்ன மாதிரி இருக்கு? சூப்பு பாருங்க, மேலே எண்ணெய் கொஞ்சம் கொழுப்பாக தான் இருக்கும். நல்ல கொழுப்பு. இந்த மாதிரி தான் இருக்கு. வரல தடிமல் இதெல்லாம் கரைச்சி கொண்டு போகும். மற்ற இங்கே சோறு போட்டு நாங்கள் சோறு அமைஞ்சிட்டு இங்கே கரைக்கிறாங்க. சண்டே ஸ்பெஷல் சமையல் முடிஞ்சது. பெரிய ஆரவாரமான சமையல் எல்லாம் இல்லை. ஒரு அரிசியை வந்து ரைஸ் குக்கரில் போட்டோமா, ஒரு கறியை வச்சுவான். அதான் எங்களோட ஆரவாரமான சமையல். இது விடியாக்கும் இரவுக்கும் அப்படியே காணும். கறியை பாருங்க அப்படி திரண்டு வந்துருக்கண்ட. கறிகளை தக்காளி பழம் கிழங்கு போட்டு காய்ச்சினாங்க. கிழங்கு போட்டு காய்ச்சினா அது ஒரு தனி டேஸ்ட். முதல்லாம் வந்து ஒரு 1/4 கிலோ ரச்சி வேண்டிட்டு 1/2 கிலோ கிழங்கு போடுவேன் நம்ம வீட்டை. ஏன்டா வீட்டில் கணக்கு பேர் அப்போ சாப்பிட்றாக்கு காணாதுன்ட்டு கிழங்கை போட்டு காய்ச்சுவோம். அது கிழங்குலையும் ரஜின்ற டேஸ்ட் அடிக்கும். ஆனால் இப்போவும் ஒரு இதுக்கு வந்த பிறகு கிழங்கு போடணும் வந்து ஒரு ஆசை கொண்டு வருது. சின்ன வயசில் பழகின வழக்கம். இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இஞ்சால சூப் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஆனால் இருந்தாலும் இதை மேலாப்புல தூவினா நல்ல சொதி மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் விட்டுட்டு இதுதான் எங்களுடைய இன்றைய சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு. ஸ்பெஷல் எங்களுக்கு இதே ஸ்பெஷல் விருந்து மாதிரி தான் இருக்கும். ஆகலும் கூட விருந்து தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வளர்ந்த பின்புலம் அப்படி. சோறு ஒரு கறி அவ்வளோதான். இதே ஸ்பெஷல் சாப்பாடு அன்றைக்கு. வேறு சரி இப்படி சாப்பிட்டு இந்த வீடியோ நீங்கள் 2 இரவே பார்ப்பீங்க. என்ன எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அதை உங்களுக்கு தரணும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். சண்டே ஸ்பெஷல் வேறு லெவல்.